ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் மலர்விழி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு இவங்க சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 18,000 சேலரி வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடலூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் ஒரு டிகிரி முடித்தவராக இருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல குணமானவராக இருக்கணும், அன்பானவராக இருக்கணும், எந்த வித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது. இதுதான் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளோடுக்கு அப்பா அம்மா இல்லைங்க. இவங்க அக்கா வீட்டில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் இவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதாவும், இதில் அக்காவுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற ஒரு ஏக்கர் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே இவங்களுடைய கணவர் இவங்களும் விட்டுட்டு வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு போயிட்டதுனால இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு அக்கா வீட்டுக்கே வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய அக்கா இவங்களுக்கு உடனடியாக வரன்னு பார்த்துட்ருக்காங்க. நல்ல குணமான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத மணமகனா வேணும்னு கேட்டிருக்காங்க. ஒரு சொந்த வீடு மட்டும் மாப்பிள்ளைக்கு இருந்தால் கூட போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா ரேணுகா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல பிள்ளைமார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மதம். இதில் கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்பிஏ முடிச்சிருக்காங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பெங்களூரில் வசிக்கிறாங்க. ஆனால் இவங்களுடைய பூர்வீகன்னு பார்த்திங்கன்னா இவங்க மதுரையை சார்ந்தவங்க. இவங்களுடைய அப்பாவெல்லாம் மதுரையில் விவசாயம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா, ஒரு தம்பிங்க. ஸோ அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, தம்பியும் திருமணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு வரன் அமையலன்னு தேடிட்டு இருந்ததுங்க. இப்போ தான் இவங்களுக்கு செட் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வரக்கூடியவர் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், ஓரளவு படித்தவர், ஒரு டிகிரியாவது படித்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி ஜாதிலாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கேங்க. இந்த மணமகளாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பியது இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதற்கு கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.